1939ல வெண்டல் ஜான்சனும் மேரி டியூடரும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறாங்க. அது பின்காலத்துல மான்ஸ்டர் ஸ்டடின்னு சொல்லப்பட்டுச்சு. இது ஒரு ஸ்பீச் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல 22 ஆர்ஃபன் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறதா சொல்லி ட்ரூவான இன்டென்ட் எதையுமே அந்த குழந்தைங்களுக்கோ அந்த ஆர்ஃபனேஜ் ஸ்டாஃபுக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணாம அந்த குழந்தைங்களை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டட்டரர்ஸ், அதாவது திக்கி பேசுறவங்க, பயாலஜிக்கல் ரீசன்ஸ்னால திக்கிறது இல்ல, சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ்னால திக்கிறாங்கன்றது தான் இந்த ஸ்டடி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுச்சு. கடைசியில தோத்து தான் போச்சு. இந்த ஸ்டடியில 4 குரூப்ஸா குழந்தைங்களை பிரிக்கிறாங்க. அதை நம்ம 2ஆ மேஜரா பிரிக்கலாம். நல்லா பேசுற குழந்தைங்கள நீ நல்லா பேசல, ஸ்டட்டர் பண்றேன்னு லேபிள் பண்ணாங்க. ஸ்டட்டரர்ஸ நீ ரொம்ப நல்லா பேசுறேன்னு பிரேஸ் பண்ணாங்க. நெகட்டிவான ட்ரீட்மெண்ட் கிடைச்ச குழந்தைங்க பின்காலத்துல என்னதான் பயாலஜிக்கல் ஸ்டட்டரர்ஸ் ஆகலனாலும் அவங்களுக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அளவுக்கு இதுவும் ரொம்ப கொடூரமான எக்ஸ்பெரிமெண்ட்ன்றதுனால இதை கண்டக்ட் பண்ண யூனிவர்சிட்டி ஆஃப் லோவா இதை பத்தி வெளியில பெருசா சொல்லாமலே இருந்தாங்க. ஆனா 2001ல இதுக்கு நேஷனல் அட்டென்ஷன் கிடைச்ச உடனே அவங்க அப்பாலஜியும் கொடுத்தாங்க. அண்ட் 2007ல அப்போதைக்கு உயிரோடு இருந்த 7 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு $9,25,000 ஃபைனா பே பண்ணப்பட்டுச்சு. அண்ட் அதுதான் மான்ஸ்டர் ஸ்டடி எக்ஸ்பெரிமெண்ட். இதே மாதிரி நாளைக்கு ஒரு விஷயத்தோட வரேன். பாய்.